மக்கள் வசிக்கும் பகுதியில் வனவிலங்குகள் நுழைவதை தடை செய்வதற்கு வன எல்லைகளில் வைக்கப்பட்டுள்ள மின்சார வேலிகளை வன விலங்குகளை சேதப்படுத்துகின்றன. காட்டு யானைகள் தான் அதிகமாக வேலிகளை சேதப்படுத்துவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2010 முதல் கடந்த நவம்பர் வரை மாநிலத்தில் 1806.147 கிலோமீட்டர் தூரம் அமைக்கப்பட்ட வேலியில் 548 கிலோமீட்டர் மட்டுமே மீதமுள்ளது. மிஷன் ஃபென்சிங் என்ற திட்டத்தின் பாகமாக இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 694.094 கிலோமீட்டர் இடத்தில் வேலி முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. சிறிதளவில் சேதமடைந்துள்ள வேலிகளின் பழுதுபார்ப்பு வேலைகளுக்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. பல இடங்களிலும் பஞ்சாயத்தும் தொழில் உறுதியும் வன பாதுகாப்பு சங்கம் போன்றவர்களின் உதவியுடன் வேலிகள் சரி செய்யப்பட்டது. நவம்பர் 25 முதல் டிசம்பர் மாதம் 25 வரையுள்ள நாட்களில் மிஷன் ஃபென்சிங் நடத்தப்பட்டது. சேதமடைந்த வேலிகள் சரி செய்வதற்கு 1,60,00,000 ரூபாய் வரும் என்றும் கணக்கிடப்பட்டது. கேரளத்தில் 36 வன டிவிஷன்களிலும் மின்சார வேலி வைக்கப்பட்டுள்ளது. மரக்கிளைகளை ஒடித்து வேலியில் வைத்து மின்சார இணைப்பை துண்டிப்பதற்கு காட்டு யானைகள் வேலியை சேதப்படுத்தியுள்ளன. பல இடங்களிலும் மேடுகளிலும் வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. வேலிக்கு இடையே காட்டுப்பன்றிகள் உட்பட உள்ளவை மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் நுழைந்து வருகின்றன. வேலிகளில் காட்டுச் செடிகள் படர்வதும் தொடர்ந்து சேதமடைய காரணமாகியுள்ளது. வனவிலங்கு தாக்குதல் கூடுதலாக உள்ள இடுக்கி மறையூரில் 23.5 கிலோமீட்டரும் வயநாட்டில் 43 கிலோமீட்டர் பகுதியிலும் வேலிகள் முழுவதுமாக சேதப்படுத்தப்பட்டுள்ளது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.